இதனுடைய வித்தை பார்த்துக்கோங்க. அது இப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2 பிளான்ட்டு இருக்குதுங்க. பார்த்துக்கோங்க, பிளான்ட் சைஸை பார்த்துக்கோங்க. தள்ளி வச்சு எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஒரு பிளான்ட்டுங்க. இது வந்து ஒயிட் பியல். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமும் இது இதே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லுமும் இருக்குது, கீழே வரைக்கும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இது இப்படி தான் சிங்கிள் இதுவாகவே உங்களுக்கு கொத்து கொத்தாக தான் பூக்கும். இது ஒயிட் பியலுங்க. இது அழகாக இருக்குது பாருங்கள். நந்தியாவட்ட பூ மாதிரி இருக்குது. கொட்டிருச்சு, இங்கே ஒரு பூ விழுந்தது. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. அது இதில் வந்து இது ஒரு பிளான்ட் இருக்குதுங்க. இதனுடைய காடக்ஸே பார்த்துக்கோங்க. இது உள்ளே இருக்குது, எடுத்தோம்னா பெருசாகவே வரும். இது வந்து கொடி போல் தான் வருதுங்க. ஆனால் பிரான்ச்சஸ் பார்த்திங்களா, பிரான்ச்சஸ்ஸு. இப்போ இதுவுமே கூட நீங்கள் இந்த இடத்துல பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்ததுன்னா கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரான்ச்சாக வெடிச்சு வருங்க. இங்கே பாருங்கள், முனையில் போய் மேலே போய் உங்களுக்கு பிரான்ச்சாக இருக்குது. கண்டினியூஸாக ப்ளூம்ஸ் வந்துட்டு இருக்குது. இது பாருங்கள், அழகாக 2 பிரான்ச்சு போயிட்டு இங்கே மேலே போய் வெடிச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் தெரியுதுங்களா. இது எல்லாமே வந்து பூ வந்துட்டது. இந்த இடத்துல பூ வந்துட்டு அடுத்து இது வந்து இங்கே தலையுது இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் பாருங்கள், இப்போ தலையுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு 3 பிளான்ட் இதில் இருக்குதுங்க. இங்கே தனியாக வச்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பிளான்ட் சைஸு இது வெளியே தெரியும் போது இப்படி இருக்குது. கவருக்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக காடக்ஸ் மூழ்கி இருக்குதுங்க. இது நம்ம பாட்டில் வச்சதுனால இப்படி இருக்குது, சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஒன்று பெருசு, மீடியம், ஸ்மாலு 3 இருக்குதுங்க. அடுத்து இதுவும் சீட் க்ரோன் பிளான்ட்டு தாங்க. இது பார்த்துக்கோங்க. இது பூ வந்து ஒன்று கீழே விழுந்துருச்சு. இது பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு லைட் பேபி பிங்க், டார்க் பிங்க் அண்டு லைட் பேபி பிங்க்குங்க. இது நல்ல சீட் க்ரோன் தானுங்க. இதுவுமே நல்ல சீட் கொடுக்கக்கூடியது. பாருங்கள், கொத்து நல்லா பூத்துட்ருக்குது. பேக் சைடில் பாருங்களேன், நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. கலர் வந்து லைட்டாக தெரியுது, ஆனால் இதில் கொஞ்சம் அதோட டார்க்காகவே இருக்குது. பேபி பிங்க்கு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட்டு இங்கே தனியாக வச்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சீட் க்ரோன் பிளான்ட்டு தானுங்க. அடுத்து இன்னொரு பிளான்ட்டு இருக்குதுங்க. இவங்களும் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு கிராஃப்டிங் போர்ஷன் தான். இது வந்து ஸ்லீப்பிங் பியூட்டிங்க. இது வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி. ஒரு காப்பர் கலராக இருக்கும். பாருங்கள், ஒரு காப்பர் கலராக வரும். இவங்களுமே கொத்தாக தான் பூக்குறாங்க பாருங்கள். இவங்க வந்து அக்கீரா மாதிரி ஸ்லோ க்ரோத்து தாங்க இவங்களும், சரிங்களா. பார்த்துக்கோங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. பிளான்ட் நல்லா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து ஸ்லோ க்ரோத்து தான். இது வந்து இந்த பிளான்ட்ஸ் அடினியம் பிளான்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த நேம்ஸ் இதோடு நம்ம சொல்லும் போது அவங்களோட அந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு தெரியும். கலெக்ஷன்ஸில் சேர்க்குறவங்க வந்து இது நேம்ஸில் வந்து எப்படி இருக்குன்றது தெரியும். நல்லா மெச்சுடைய சின்னதாக இருக்குது அப்படிலாம் இல்லை. இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்குது. இங்கே இந்த இது கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னு எடுத்துட்டோம். இப்போ எப்பவுமே நான் காமிப்பேன்ல, அது பாருங்கள், அதுலேருந்து தளைஞ்சு வந்தது. எவ்வளோ நாளாக இருக்குது, இவ்வளோ குட்டியோண்டு தான் வந்திருக்குது இப்போதைக்கு. பாருங்கள், கிராஃப்டிங் போர்ஷன்லேருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளான்ட். இதெல்லாம் பூ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கணுண்டு. இது அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இதனால தான் இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இன்னொரு பிளான்ட்ஸ் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள்.
இவங்க ஒருத்தங்க, இவங்க பூ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இவங்களுமே இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிளான்ட்டு. நல்ல மெச்சூர்ட் காடக்ஸை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது இன்னொரு ஆக்கீரா பாருங்கள், ஒரே ஏஜ் தான், அந்த சமயத்தில் எடுத்து வச்சது தான். இங்கே பாருங்கள் தள்ளி இருக்கு. இவங்களுமே பாருங்கள், இவங்களும் ஆக்கீரா தான். இங்கே பாருங்கள் பாருங்கள், இவங்களில் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும்னாலும் நீங்கள் இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது பிளாக் ஸ்கின் உள்ளது. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே தள்ளி வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் இதிலே சேலும் பார்த்துட்டோம், நம்ம கார்டனில் இருக்கிற பூக்களுடைய கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டோம். இன்னும் நிறைய பேர் பூக்காமல் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கலாம். ஒருத்தங்களை பார்த்துட்டோமா தெரியலையா? இவங்க இங்கே ஒருத்தங்க, ஆமாம் இந்த லைன் பார்க்கல. இவங்க ஒரு பிங்க் அண்ட் பிங்க்குங்க. ஆனால் என்னமோ இந்த வாட்டி பிளேனாக வந்திருக்குது. லைட்டு பர்பிள் பிங்க் மாதிரி இருக்குது. இங்கே மட்டும் டார்க்காக இருக்குதுங்க. பர்பிள் பிங்க்கு டார்க்காக இருக்குது. ஆனால் பார்க்கும்போது பிங்க் அண்ட் பிங்காக தெரியுது. அப்புறம் இந்த லைன்லையும் இது வந்து எல்லோ ஃப்ளவர் அடுக்கு, எல்லோ அடுக்கு இப்போ தொட்டோன்னா வருது. இது மொட்டுக்களோடு இருக்குது, இன்னும் பூக்களை. அப்புறம் இவங்க மதர் பிளான்ட் பாருங்கள், மதர் பிளான்ட்டு ஒயிட் பியூலு பாருங்கள், எல்லோ ஷேடில் இருக்குது. கொத்து கொத்தாக தான் பூக்குறாங்க இவங்க. அப்புறம் இன்னும் பூக்களை மொட்டுக்களோடு தான் இருக்கிறாங்க. இந்த இங்கே ஒன்று. சரி வாங்க. அப்புறம் இன்னொன்று இவங்கள பாருங்களேன். ஆஹா, இவங்க வந்து சொமாலன் சின்னோண்டாக இருந்ததுங்க, ரொம்ப டைனியாக இருந்துச்சு இந்த பிளான்ட்டு. நான் இப்போது அக்கீரா காமிச்சேன்ல, அக்கீரா விட ரொம்ப சிறுசுங்க, அதுபோல் வாங்கி வச்சது தான். இப்போ பாருங்கள், இந்த நூல் இங்கே கட்டியிருந்தேன், அதனோட இதே போயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல லூஸ் பண்ணி அப்புறம் கட்டினேன். இங்கே பாருங்கள், இது சீட் க்ரோன் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், பூ வருது, தெரியலையா? பூ வருது. அடுத்து இங்கே பாருங்கள், இவங்க ஓவல் ஷேப்பாகவே மாறிட்டாங்க. இப்போ எடுத்து மாற்றணும். ஆனால் பட் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மாதிரி ஹீல் ஆகிடுச்சு ஸ்கின்னு. மேலே பார்க்கும்போது இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எடுத்துடணும், கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இது போல் தான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பக்கம் ஸ்டெம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே கிராஃப்டிங் போர்ஷன் இது போல் இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அந்த பிளான்ட் வந்து இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த பாருங்கள், பாட்டை இது மாறிடுச்சு, ஷேப்பே மாறிடுச்சுன்னுட்டு. இங்கே பாருங்கள், அதில் இந்த ஸ்டெம் வந்து ஒரு மாதிரி அடிபட்டுச்சுன்னு காமிச்சிருந்தேன் பாருங்கள். இப்போ எடுத்துட்டேன். எனக்கு கேமரா கையில் பிடிச்சிட்டு நம்ம எடுக்க முடியல. ஸோ பாரு, ஆனால் கல் போல் இருக்குதுங்க. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கொலன்னு ஒரு மாதிரியே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இப்போ விட்டுருந்தேன்னா மொத்தமாக போயிருக்கோம். இங்கே பாருங்கள், இது அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கட் பண்ணி பார்த்தேன், கெட்டியாக தான் இருக்குது. ஆனால் கலர் பாருங்கள், ஆனால் சேஞ்ச் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கீழெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த இது ஸ்டெம் இப்படி இங்கே பாருங்கள், இது வந்தது, இதனோட இது இப்படி கட் பண்ணிட்டேன்னா அப்புறம் பார்த்தா இதுவும் திருப்பி கீழேயும் ஒன்றும் இல்லை. சரி நம்ம அப்படியே எடுத்துருவோம்னு சொல்லி புட்ட மாதிரி எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, அது அப்படியே உள்ளேருந்து இந்த இதனோட உள்ளேருந்து வந்துருச்சு. நல்ல வேலை, இல்லைன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே வரைக்கும் அப்படியே போகும். இது ஒரு இந்த கிராஃப்டிங் போர்ஷனில் நமக்கு இந்த ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து ஒரு பிங்க் அண்ட் பிங்க்கில் வருங்க, சூப்பரான. இந்த பிளாக் டைட்டானிக் காமிச்சன்ல அது போல் அந்த ஒன் சைடில் பிங்க்கு, டார்க் பிங்க் அண்ட் பிங்காக வரும். ஆனால் இது இந்த காடக்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியானதில் நம்ம கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கும் போது அதோட சத்து நல்லாவே கிடைக்குங்க, சூப்பரானது. இப்போ இது போல் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பிளான்ட்டுக்கு இது சன்னமாக தெரியும். அதில் இது போலலாம் ஆயிருக்கும். நம்ம அதை கரெக்ட் பண்ணி பார்த்து காப்பாற்றி எடுத்து வரோம். ஸோ இதுதான் ஒன்று. இப்போ இதையும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.